mentioned in the Bible வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இரண்டாவது நபர் is the prophet Isaiah. அவர் ஏசாயா தீர்க்கதரிசி ஆவார். Hebrews chapter 11 verse 37. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் 37ஆம் வசனத்திலே It tells that Isaiah the prophet was cut in two. ஏசாயா தீர்க்கதரிசி இரண்டு துண்டமாய் அறுக்கப்பட்டார் என்று சொல்லுகிறது. Very very pathetic. மிக மிக பரிதாப கோலம். His two hands was tied to one pole. இரண்டு கைகளையும் ஒரு கம்பத்தோடு வைத்து கட்டினார்கள். And his two legs were tied to another pole. இரண்டு கால்களையும் வேறொரு கம்பத்தோடு வைத்து கட்டினார்கள். He was put on a table. ஒரு மேஜையின் மேல் அவரை கிடத்தினார்கள். They took a long saw. ஒரு நீண்ட மரத்தை அறுக்கும் அறத்தை எடுத்தார்கள். One person stood on the other side and one person stood on this side. ஒருவன் அடுத்த பக்கத்தில் மற்றவன் இந்த பக்கத்தில் நின்று கொண்டான். They put the saw on his stomach. அந்த வயிற்றின் மேல் அவருடைய அந்த அறத்தை வைத்தார்கள். And they began to cut him in two. மரத்தை அறுப்பது போல அவரை இரண்டு துண்டாய் அறுத்தார்கள். I am sure you may have seen how a tree is cut. ஒரு மரம் எப்படி அறத்தால் வெட்டப்படுறது நீங்க பார்த்திருப்பீங்க நிச்சயமாகவே. So that's how they cut him. அப்படியாகத்தான் வெட்டினார்கள். And can you imagine the amount of pain and sufferings he would have gone through? எவ்வளவு கொடூரமான வேதனையின் வலிபாடுகளை அவர் அனுபவித்திருப்பார் கற்பனை செய்ய முடிகிறதா? Do you still want to die as a martyr? நீங்கள் இரத்த சாட்சியாய் மரிக்க சொல்லுகிறீர்களா? Yes or no? No. No? Amen. No? Yes? Third person mentioned in the Bible வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மூன்றாவது நபர் is Zechariah. சகரியா. In Matthew chapter 23 verse 35. மத்தேயு 23:35 Luke chapter 11 verse 51. லூக்கா 11:51 வசனத்திலே Zechariah was killed in the temple. சகரியா தேவாலயத்தில் படுகொலை செய்யப்பட்டார். Probably he may have been a priest. அதிகபட்சம் ஒரு ஆசாரியாக இருந்திருக்க கூடும். And the fourth person mentioned in the Bible வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நான்காவது இரத்த சாட்சி is John the Baptist. யோவான் ஸ்நானன். Matthew chapter 14 மத்தேயு 14ஆம் அதிகாரம் verses 8 to 11. 8 முதல் 11 வரை உள்ள வசனங்கள். Mark chapter 6 மார்க்கு 6ஆம் அதிகாரம் verses 25 to 28. 25 முதல் 28 வரை உள்ள வசனங்கள். I think John the Baptist you all know very well. யோவான் ஸ்நானன் என்றால் நீங்கள் அனைவரும் நன்கு அறிந்திருக்கிறீர்கள். He was beheaded. தலை சிரச்சேதம் செய்யப்பட்டார். Now the fifth person mentioned in the Bible வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஐந்தாவது இரத்த சாட்சி is Stephen. அவர்தான் ஸ்தேவான். Acts chapter 7 அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் verses 54 to 60. 54 முதல் 60 வரை உள்ள வசனங்களிலே Chapter 22 22ஆம் அதிகாரம் verse 20. 20ஆம் வசனம். And I'm sure next to John the Baptist you all know about Stephen's death very well. யோவான் ஸ்நானனுக்கு அடுத்ததாக ஸ்தேவானின் வீர மரணம் உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும் என்று He was நிச்சயித்திருக்கிறேன். stoned to death. கல்லெறிந்தே கொலை கொண்டார். And the sixth person mentioned in the Bible வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஐந்தாவது நபர் is Antipas. அந்திப்பா. Revelation chapter 2 verse 13. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனம். Now on the 13th of May this year, இந்த வருஷம் மே 13ஆம் தேதி அன்று after finishing my ministry in Africa, ஆப்பிரிக்க நாட்டினுடைய ஊழியத்தை முடித்த பின்பு I was flying back to come to India. நான் இந்தியாவுக்கு ஒரு விமானத்தில் வந்து So கொண்டிருந்தேன். as the plane was flying over the waters, விமானம் கடல் நீர்ப்பரப்பின் மேல் பறந்து வந்து கொண்டிருந்த போது so I was meditating the word and praying. தேவனுடைய வசனத்தை தியானம் பண்ணி ஜெபித்துக் கொண்டிருந்தேன். At that moment, அந்த நேரத்திலே I heard the voice of the Lord Jesus. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்டேன். He said, "Do you know how my faithful witness Antipas died?" எனக்கு உண்மையுள்ள சாட்சியாயிருந்த அந்திப்பா எப்படி மரித்தார் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டார். I said, "I do not know, Lord." ஆண்டவரே எனக்கு தெரியாதுப்பா என்று சொன்னேன். Because the Bible doesn't say how he died. அவர் எப்படி மரித்தார் என்று வேதம் சொல்லவில்லை, அதனால் எனக்கு தெரியவில்லை. And the Lord spoke to me. அப்போது ஆண்டவர் என்னோடு பேசினார். And then I began to see in a vision. அப்பொழுது ஒரு தரிசனத்தில் நான் பார்க்க ஆரம்பித்தேன். Whatever the Lord was speaking to me, I was seeing in a whole vision what happened to Antipas. ஆண்டவர் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்திப்பாவுக்கு நடந்ததை அப்படியே தரிசனத்தில் நான் காட்சியாக பார்த்து கொண்டிருந்தேன். Now look at what the Bible called Antipas. அந்திப்பாவை வேதம் எப்படி சொல்லுகிறது பாருங்கள். A faithful witness. உண்மையுள்ள சாட்சி. So that is one of the characteristics
of a martyr. ஒரு இரத்த சாட்சியின் குணாதிசயங்களுக்குள் முதல் தரமானது இந்த உண்மையாகும். He's a faithful believer, உண்மையுள்ள விசுவாசி, faithful servant of God, உண்மையுள்ள தேவ ஊழியக்காரன், faithful till the end. உண்மை கடைசி வரை உண்மையாயிருத்தல். Whom do we call faithful? யாரை உண்மையுள்ளவர் என்று நாம் சொல்லுவோம்? Someone who is upright, உத்தமமாய் வாழ்கிற ஒருவரை தான். someone who walks with God, தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒருவரை தான். someone whose life does not compromise, எந்த உலகத்தின் கிரியைகளோடும் சமரசம் செய்யாத வாழ்க்கை வாழும் ஒருவரை, someone whose life does not love the things of the world, உலகத்தின் காரியங்கள் மீது எந்த அன்பும் பற்றுமில்லாத ஒரு வாழ்க்கையை தான் சொல்லுவோம். someone who loves the Lord his God with all his heart, தன்னுடைய ஆண்டவராகிய தேவனை தன் முழு இருதயத்தோடு மனதார நேசிக்கிற ஒருவரை உண்மையுள்ளவர் என்று சொல்லுவோம். that person is called a faithful witness. அப்படிப்பட்ட ஒருவரை தான் உண்மையுள்ள சாட்சி என்று அழைக்கப்படுவார். You don't care about your life, உங்க வாழ்க்கை குறித்து நீங்க கவலைப்படுறதே இல்லை. you don't care about that things that matters dear to you. உங்கள் இருதயத்துக்கு பிராணனுக்கு அருமையான காரியங்களை நீங்கள் ஒரு பொருட்டாய் கருதுவதில்லை. To you the number one focus, motivation and love is the Lord Jesus. உங்களை பொறுத்தவரைக்கும் உங்கள் வாழ்க்கையின் முதல் தரமான கண்ணோக்கம், ஊக்குவிப்பு எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள உச்சக்கட்ட நேசம்தான். So Antipas was like that. அந்திப்பா அப்படிப்பட்டவராய் So இருந்தார். when he lived such a faithful and godly life, அப்படிப்பட்ட உண்மையுள்ள பக்தியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தபோது the church in Pergamon, the false brethren began to humiliate him. பெர்கமுவில் இருந்த சபையில் இருந்த பொல்லாத கூட்டத்தார் அவரை சிறுமைப்படுத்த தொடங்கினார்கள். You know, in every church there are two groups. எல்லா சபையிலுமே ரெண்டு கூட்டத்தார் இருப்பார்கள். One will be godly believers, ஒரு கூட்ட மக்கள் தேவ பக்தியுள்ள விசுவாசிகளாய் இருப்பார்கள். another group will be false brothers. அடுத்த கூட்டம் கள்ள சகோதரர்கள். They are evil, அவர்கள் பொல்லாதவர்கள். they pretend to be godly. தேவ பக்தியுள்ளவர்களைப் போல் நாடகம் ஆடுவார்கள். These are the people the Lord Jesus calls sheep in wolf's clothing. இவர்களை தான் ஆட்டு தோல் போர்த்தி உலாவும் ஓநாய்கள் என் ஆண்டவர் இயேசு அழைத்தார். They are wolves, அவர்கள் ஓநாய்கள், but they pretend to be sheep. ஆடுகளைப் போல் நடிப்பார்கள். Real wolves, ஆனால் உண்மையான ஓநாய்கள். but the way they talk, ஆனா பேசுறத பார்க்கணுமே, the way they dress, உடுத்துறத பார்க்கணுமே, the way they carry the Bible, வேதத்தை சுமந்து திரியறத பார்க்கணுமே. you would not have found another godly person like them. அவங்கள போல ஒரு தேவ பக்தி உள்ளவரை நீங்க வேற ஒரு ஆளை பார்த்திருக்கவே மாட்டீங்க. But inside them ஆனால் அவர்களுக்குள்ளேயோ there is a tyrant wolf. ஒரு கொடூரமான வெறி பிடித்த ஓநாய் இருக்கும். So such people are in the church. அப்படிப்பட்டவர்கள் சபையில் இருக்கிறார்கள். So that group rose up அந்த கூட்டம் எழுந்தது and began to humiliate Antipas. இந்த அந்திப்பாவை மிகவும் கேவலமாக சிறுமைப்படுத்த And they ஆரம்பித்தார்கள். began to throw mud on his face. அவருடைய முகத்திலே சேற்றை வாரி எறிந்தார்கள். They began to spread bad things about him. அந்திப்பாவை குறித்து அவதூறாய் தவறான வதந்திகளை பரப்பினார்கள். So if Antipas was living today, அந்திப்பா மாத்திரம் இன்றைக்கு உயிரோடு இருப்பாரானால் how would they mudsling him? எந்த அளவுக்கு அவர் மீது மண்ணை வாரி எறிவார்கள்? They will write on the Facebook, முக புத்தகத்தில் எழுதுவார்கள். they will send Twitter, ட்விட்டர்ல செய்தி அனுப்புவார்கள். they will WhatsApp, உடனடியாக வாட்ஸ்அப்ல செயலியை தூக்கி விடுவார்கள். and through messaging. செய்தி சிறு செய்தி குறிப்பில் அனுப்புவார்கள். So today's method, they will mudsling a person through this social media. இன்றைக்கு ஒரு ஆள் மீது சேற்றை வாரி பூசுவதற்கு மக்கள் சமூக ஊடகங்கள், வலைதளங்களை கேவலமான ஒரு காரியத்துக்கு பயன்படுத்துகிறார்கள். In those days they did something similar like that. அந்த நாட்களில் இதை போல கேவலமான காரியத்தை செய்தார்கள். Spreading through word of mouth, வாயில் வார்த்தைகளினால் அவதூறு பரப்பினார்கள். and they will write on the walls. சுவர்களில் எல்லாம் எழுதி வைப்பார்கள். So that's what they did in the old days. அது அந்த பழங்காலத்தின் செயல்பாடுகள். And then when Antipas still remained faithful, அப்படி இருந்தாலும் அந்திப்பாவோ இன்னும் உண்மையுள்ளவராய் இருந்ததினால் he was threatened with serious consequences if he will not turn back from following Christ. கிறிஸ்துவை பின்பற்றுவதை நிறுத்திக் கொள்ளாவிட்டால் படு பயங்கரமான ஆபத்தான விளைவுகளை சந்திக்க கூடும் என்று பயமுறுத்தினார்கள். Even during Antipas' lifetime, அந்திப்பா வாழ்ந்த நாட்களிலேயே when persecution arose for the church, திருச்சபைக்கு எதிராக உபத்திரவங்கள் சீறி எழுந்த நாட்களில் many people renounced Jesus Christ அநேகர் இயேசு கிறிஸ்துவை துறந்து மறுத்துவிட்டு for போய்விட்டார்கள். fear of their own life, அவர்களுடைய சொந்த உயிருக்கு பயந்து for ஓடிவிட்டார்கள். fear of their children's life, பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்த பயம், for fear of their properties. தங்கள் சொத்துக்களை பறிகொடுத்து விடுவோமா என்ற பயம்.
they renounced Jesus Christ. ஆகவே இயேசு வேண்டாம் என்று மறுதலித்து விட்டார்கள். But not Antipas. ஆனால் அந்திப்பா அப்படி போகவில்லை. So when he still remained strong, தொடர்ந்து உறுதியாய் அவர் நிலைத்திருந்ததினால் he was tied to a pole. ஒரு கம்பத்திலே வைத்து அந்திப்பாவை கட்டினார்கள். And his hands were tied on the top. அவருடைய கைகள் அந்த மேல் கம்பத்திலே உயர்த்தி கட்டப்பட்டன. Person after person came and they slapped him left and right. ஒவ்வொருவராய் வந்து இஷ்டம் போல வலது பக்கம் இடது பக்கம் அடித்து அறைந்தார்கள். And they beat him and they punch him on the nose, punch him on the face, punch him on the stomach until his bones were about to break. உடம்பில் இருக்கிற எலும்பெல்லாம் உடையும் வரையில் முகத்திலே மூக்கிலே வயிற்றிலே என்று குத்திக் கொண்டே இருந்தார்கள். Still Antipas remained faithful. இன்னும் அந்திப்பா உண்மையை மட்டும் விடவில்லை. Nothing came out of his mouth. அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட எதிராய் வரவில்லை. No, just like we have stadium in our country. இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய அரங்கங்களைப் போல In the olden days they have a colosseum. பழம் நாட்களிலே விளையாட்டு அரங்கங்களை வைத்திருந்தார்கள். So Antipas was tied to a chariot. அந்திப்பா ஒரு ரதத்திலே வைத்து And கட்டப்பட்டார். he was dragged all along the way around the colosseum. அந்த பெரிய அருங்காட்சியகம் போன்ற அரங்கம் முழுவதும் உள்ளே ரதத்தில் அவர் கீழே இழுத்து செல்லப்பட்டார். His back was torn and was bleeding. முதுகெல்லாம் கிழிந்து ரத்தம் வடிந்தது. And his entire chest, stomach portion all were torn and bleeding. அவருடைய நெஞ்சு பகுதி வயிற்று பகுதியெல்லாம் கிழிந்து அகோர ரத்த வெள்ளத்தில் இருந்தார். His legs were all torn and bleeding. கால்கள் எல்லாம் கிழிந்து சிதைந்து ரத்த காட்சியாய் இருந்தன. Still he was alive. ஆனாலும் உயிரோடு இருந்தார். Still he remained faithful. இன்னும் உண்மையை விட்டுவிடவில்லை. So when the torturers found that they could not do anything to make him renounce, இதைவிட இவரை கிறிஸ்துவை மறுதலிக்க செய்ய ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்று அவரை சித்திரவதை செய்தவர்கள் பார்த்தபோது finally they took a long knife. கடைசியில் ஒரு நீண்ட பட்டயத்தை எடுத்து They chopped him to pieces. அவரை துண்டு துண்டாய் வெட்டி போட்டார்கள். This was how Antipas was killed. இப்படியாகத்தான் அந்திப்பா படுகொலை செய்யப்பட்டார். That's what I saw that day. அதைத்தான் அந்த நாளில் நான் தரிசனத்தில் பார்த்தேன். My dear brothers and sisters, என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, that incident happened in the church in Pergamon. பெர்கமுவிலே இருந்த சபையிலே அந்த சம்பவம் நடந்தது. So these are some of the 6 kinds of persons mentioned in the Bible who died as martyrs. இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்களில் வேதத்தில் ஒரு சிலரை குறித்து இப்படித்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Now why are martyrs important? இரத்த சாட்சிகள் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறார்கள், அதை கவனிக்க வேண்டும். Why are martyrs necessary? இரத்த சாட்சிகள் ஏன் அத்தியாவசியமானவர்கள்? I had this question in my heart. இருதயத்தில் இந்த கேள்வி இருந்தது. When the Lord Jesus first spoke to me about martyrs, இரத்த சாட்சிகள் குறித்து ஆண்டவர் இயேசு முதலாவது என்னோடு பேசின போது at that time I didn't understand it deeply. அதை குறித்து ஆழமாய் நான் புரிந்து கொள்ளாதிருந்த அந்த நாட்களிலே, But over the years, ஆனால் பல ஆண்டுகளிலே I used to wonder, நான் ஆச்சரியப்பட்டு அதிசயிப்பது உண்டு. why is it really necessary for a believer to die as a martyr? ஒரு விசுவாசி இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டியது ஏன் இத்தனை அவசியமாய் இருக்கிறது? Isn't the death of the Lord Jesus Christ alone sufficient? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் ஒன்று மாத்திரமே போதுமானதாக இல்லையா? Why? ஏன்? So over the years the Lord taught me, பல ஆண்டுகளிலே கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். it is because of 2 reasons. இரண்டு காரணங்கள் நிமித்தம் தான் இது தேவை. Number 1, முதலாவதாக, when a martyr dies, ஒரு இரத்த சாட்சி மரிக்கும் போது he is a seed that is given as a sacrifice. ஒரு பலியாக விதைக்கப்படுகிற அவர் விதையாவார். John chapter 12 verse 24. யோவான் 12ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனம், The Lord Jesus said, ஆண்டவராகிய இயேசு சொன்னார், except a corn of wheat falls down to the ground and die. கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால். Now please note that phrase that the Lord Jesus said. ஆண்டவர் இயேசு சொன்ன இந்த சொற்றொடரை தயவு செய்து கவனியுங்கள். The corn that is on a wheat, ஒரு கோதுமைக்குள் இருக்கிற அந்த தானியம், as long as it remains on the wheat, அது கோதுமைக்குள்ளேயே தனித்து இருக்கும் வரையில் it has no life. அதற்குள் ஜீவன் இல்லை. But it must fall down. ஆனால் அது நிலத்தில் விழ வேண்டும். Must fall on this ground. அது நிலத்திலே விழ வேண்டும். It must die. அது சாக வேண்டும். It must be sown in the ground. அது
நிலத்திலே விதைக்கப்பட வேண்டும். It is a seed. அது ஒரு விதையாகும். But when the seed is sown, அந்த விதை விதைக்கப்படும் போது then something life comes out. அதிலிருந்து ஏதோ ஒரு புது ஜீவன் வரும். So a martyr is a seed that is sown in the ground. ஆகவே ஒரு இரத்த சாட்சி நிலத்தில் விதைக்கப்படும் ஒரு விதையாவார். We may not understand its full implication. இதனுடைய முழு தாற்பயத்தையும் நாம் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். But when a true martyr dies, ஆனால் உண்மையான ஒரு இரத்த சாட்சி மரிக்கும் போது he is a seed that is sown in the ground. அவர் நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாகிறார். It will never go wasted. ஒரு நாளும் அந்த விதை வீணாய் போகாது. Number 2, இரண்டாவதாக, when the martyr dies, இரத்த சாட்சி மரிக்கும் போது when his blood is spilled on the ground, அவருடைய இரத்தம் நிலத்தில் சிந்தப்படும் போது in whichever place his blood was spilled, எந்த இடத்தில் அவர் இரத்தம் சிந்தி தெரித்தாலும் from that place he will cry out to God and pray for that area. அந்த இடத்திலிருந்து தேவனை நோக்கி கதறி கூப்பிட்டு அந்த பகுதிக்காய் அவர் வேண்டுதல் செய்வார். Let me give you 2 Bible examples for that. இதிலிருந்து இதுக்காக வேதத்திலிருந்து 2 உதாரணங்களை சொல்லுகிறேன். Genesis chapter 4 verse 10. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம். We saw earlier that the blood of Abel cried out to God. ஆபேலின் இரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டது என்று ஆரம்பத்திலே பார்த்தோம். From whichever place Abel was killed, எந்த இடத்திலே ஆபேல் படுகொலை செய்யப்பட்டாரோ அந்த இடத்தில் இருந்து from that place the blood cried out. அந்த இரத்தம் கதறி கூப்பிட்டது. Now look at Hebrews chapter 12 verse 24. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்தை பாருங்கள். The Bible tells us, வேதம் நமக்கு சொல்லுகிறது, the blood of Jesus Christ also cries out to God for our sins. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் நம்முடைய பாவங்களுக்காக தேவனை நோக்கி கதறி கூப்பிடுகிறதாம். You know what is the difference between the blood of Abel and the blood of Christ? ஆபேலின் இரத்தம் பேசினதற்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பேசுகிறதற்கும் உள்ள வித்தியாசம் தெரியுமா? The Bible says, வேதம் சொல்லுகிறது, the blood of Abel cried for vengeance, ஆபேலின் இரத்தம் பழி வாங்கும்படி சத்தமிட்டு கூப்பிட்டது. but the blood of Jesus Christ cried for forgiveness. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தமோ இவர்களை மன்னித்து விடும் என்று மன்னிப்புக்காய் மன்றாடுகிறது. Amen. ஆமென். That's the difference between the two blood. இரண்டு இரத்தங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு இதுவேயாகும். Now when we die as a martyr, இப்பொழுது நாம் இரத்த சாட்சிகளாய் மரிக்கும்போது how will our blood cry? நம்முடைய இரத்தம் எப்படி கூப்பிடும்? I am 100% sure 100% நிச்சயமாய் சொல்லுவேன், our blood will not cry for vengeance, நம்முடைய இரத்தம் பழி வாங்குதலுக்காக கதறாது, but it will cry for forgiveness. ஆனால் மன்னிப்புக்காய் கதறுவோம். You know why? ஏன் தெரியுமா? Because we have the blood of Jesus upon us. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம் மீது இருக்கிறது. Amen. ஆமென். The blood of Jesus is mixed together with our own blood. இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தம் நம்முடைய சொந்த இரத்தத்தோடு இரண்டர கலந்திருக்கிறது. So when the blood of Jesus is inside you, ஆகவே உங்களுக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் how can your blood cry for vengeance? இருக்கும் பொழுது எப்படி உங்கள் இரத்தம் பழி வாங்கும்படி கூப்பிட முடியும்? Amen. ஆமென். No. இல்லை. It will cry out to God for mercy. தேவனே இவர்களுக்கு இரங்கும் என்று இரக்கத்துக்காய் கெஞ்சும். Let me share with you one marvelous experience I had many years ago. பல ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு உண்டான ஒரு ஆச்சரியமான அனுபவத்தை குறித்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். About 15 years ago I had gone to Tibet. ஏறக்குறைய 15 ஆண்டுகளுக்கு முன்பு நான் திபெத்துக்கு போயிருந்தேன். So I went to the northeastern part of Tibet. திபெத்தின் வடகிழக்கு மாகாணத்துக்குள் போயிருந்தேன். To conduct a youth camp meeting. அங்கே ஒரு வாலிபர் முகாம் கூட்டம் நடத்த A போயிருந்தேன். small group of 25 youths gathered. ஒரு 25 வாலிபர்கள் இங்கே சிறு கூட்டம் கூடினார்கள். So since Tibet there are a lot of communist police. திபெத்திலே அதிகமான கம்யூனிஸ்ட் போலீஸ்கள் இருக்கிறபடியினால் We cannot have an open meeting like this. இதை போன்ற திறந்த வெளி கூட்டங்களை நடத்த முடியாது. So we traveled for many hours out into the wilderness. ஆகவே வனாந்தரத்தை நோக்கி பல மணி நேரங்கள் பயணித்தோம். In a secluded place surrounded by mountains. மலைகளால் சூழப்பட்ட ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட இடத்துக்குள்ளாக Pitched tents and we had the meeting there. அங்கே கூடாரங்களை போட்டு நாங்கள் கூட்டம் நடத்தினோம். Now came the last day of the meeting. கூட்டத்தின் கடைசி நாள் வந்தது. So on the last day of the meeting I motivated all the young people to pray for China. அங்கிருந்த எல்லா வாலிபர்களும் அந்த கடைசி நாள் கூட்டத்திலே சீனா தேசத்துக்காக ஜெபிக்கும்படி நான் ஊக்குவித்தேன். So I said now let us all pray for the salvation of China. சீனாவின் ரட்சிப்புக்காக ஜெபிப்போம் என்று சொன்னேன். I said one of you pray. உங்களில் ஒருவர் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். Nobody opened their mouth. யாருமே வாய் திறக்கல. You know, if today we give a call, இன்னைக்கு நம்ம ஒரு அழைப்பு கொடுப்போமானால் உங்களுக்கு தெரியும். Okay, let's pray for this matter. இந்த காரியத்துக்காக நாம் ஜெபிப்போம் என்று சொன்னதும் தான்
Those of you who feel inspired, pray. யாருக்குள் ஏவுதல் வருமோ உடனே ஜெபிப்பீர்கள். Everybody will remain silent. ஆனா அங்க எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. Right? This is happening in our church too. நம்ம சபையில இப்படி தானே நடக்குது இன்னைக்கு. What are we waiting for? எதுக்காக நம்ம காத்திருக்கிறோம்? Who will pray first? யார் முதல்ல ஜெபம் பண்ணுவாங்கன்னு பாப்போம். Isn't it? அப்படிதானே? So the same thing happened that day. அன்னைக்கும் அதே காரியம் தான் நடந்துச்சு. So everybody kept quiet. எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. Nobody was opening their mouth. யாரும் வாய் திறக்கிறதா இல்ல. So finally, கடைசியாக I introduced plan B. நான் இரண்டாவது திட்டத்தை அறிமுகப்படுத்தினேன். When plan A fails, ஒரு முதல் திட்டம் தோற்கும் போது I always have plan B. எப்பொழுதுமே ஒரு இரண்டாவது திட்டத்தை வகுத்திருப்பேன். Plan B fails, இரண்டாவது திட்டமும் தோற்று போகுமானால் plan C. மூன்றாவது திட்டம் வைப்பேன். Plan C fails, அந்த மூன்றாம் திட்டமும் தவறுமானால் I have plan D. நான்காவது திட்டம் இருக்கும். Right up to plan Z. Z வரைக்கும் கடைநிலை வரைக்கும் திட்டம் இருக்கும். But don't have to wait until plan Z. ஆனால் Z வரும் வரைக்கும் காத்திருக்க தேவையில்லையே. Mostly it will be fulfilled by plan B. அதிகமாக இரண்டாவது திட்டத்திலேயே காரியம் முடிஞ்சிரும். So what did I do? நான் என்ன செய்தேன்? I went to one person, okay, now you pray. நான் ஒருத்தர் கிட்ட போய் இப்ப நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். Now you are nominated. இப்ப வேற வழி இல்ல, பேரை சொல்லியாச்சு. So you have to pray. ஜெபிச்சுதான் ஆகணும். And I noticed நான் கவனித்தேன், that person was tight-lipped. அந்த நபருடைய உதடுகள் இறுக்கமாய் பிடித்திருக்கின்றன. He wouldn't pray. அவர் ஜெபிக்கவே இல்லை. I thought maybe this girl was very shy. நான் நினைச்ச ஒருவேளை இந்த பெண் கொஞ்சம் வெட்கப்படுறா போல இருக்கு. Now plan C. இப்போ மூன்றாவது திட்டம். So I tapped the next person. அடுத்த நபரை தட்டி I said, you pray. நீ ஜெபம் பண்ணுமான்னு சொன்னேன். And that person closed the eyes so tight. அந்த நபர் கண்களை எவ்வளவு இறுக்கமா மூடி இருந்தாங்கன்னா, Tight-lipped the mouth. வாயை நான் திறக்கவே முடியாத அளவுக்கு. It never even moved an inch. ஒரு அங்குலம் கூட அசையல. So I thought maybe they really don't understand what I'm saying very well. உண்மையாவே நான் சொன்னது உங்களுக்கு நல்லா புரியல போல தெரியுதுன்னு நினைச்சுக்கிட்டேன். So now is plan what? இப்பொழுது என்ன பிளான்? A, B, next is what? D. Very smart. D. இப்பொழுது D, நான்காவது திட்டம். I tapped the other brother, one brother. அங்க ஒரு சகோதரன் தான், அவரை தட்டினேன். I said, brother, you pray. சகோதரனே நீங்க ஜெபம் பண்ணுங்க. And he was as hard as a stone. அவரோ கல்லை போல இறுக்கமா இருந்தார். He wouldn't pray either. அவரும் ஜெபிக்கல. Say, what is wrong with all these people? நான் கேட்டேன், என்ன இவங்களுக்கு என்ன பிரச்சனை? Then maybe I thought, oh, அப்புறம் தான் யோசித்து பார்த்தேன், these are all new believers. இவங்க எல்லாம் புது விசுவாசிங்க இல்ல. They don't know how to pray for others. மற்றவர்களுக்காக எப்படி ஜெபிக்கணும்னு உங்களுக்கு தெரியல. சரி பரவாயில்ல. Now plan E. இப்பொழுது ஐந்தாவது திட்டம். I went and tapped the prayer leader of the group. அந்த ஜெபக்குழுவின் தலைவரை போய் தட்டினேன். A 32-year-old young girl. 32 வயது வாலிப பெண். I said, daughter, you pray. மகளே நீ ஜெபம் பண்ணுமா. She was worse than everybody else. அங்கிருந்த எல்லாரை விட அவ ரொம்ப மோசமா இருந்தா. That something is wrong. ஏதோ கோளாறு இருக்க வேண்டும். Something is wrong. எங்கே ஏதோ தவறு இருக்கிறது. Then I went very close to that girl. பின் அந்த பெண்ணிடம் அருகில் நெருங்கி I சென்றேன். said, my dear daughter, அன்பு மகளே, why you all don't pray? ஏன் நீங்க யாருமே ஜெபம் பண்ண மாட்டீங்க? Her answer shocked me. அவள் கொடுத்த பதில் என்னை அதிர்ச்சி அடைய செய்தது. We will never pray for China. சீனாவுக்காக நாங்கள் என்னைக்குமே ஜெபம் பண்ண We மாட்டோம். hate China. சீனாவை நாங்கள் வெறுக்கிறோம். China took over our land. சீனா எங்கள் தேசத்தை அபகரித்துக் கொண்டது. So we hate China. ஆகவே நாங்கள் சீனாவை வெறுக்கிறோம். So now I understood the problem. இப்போ பிரச்சனை புரிஞ்சிருச்சு. So now what to do? இப்போ என்ன செய்யறது? So plan Z. ஆகவே தான் கடைநிலை திட்டம். Last plan. கடைசி திட்டம். I said, Lord Jesus, ஆண்டவரே இயேசுவே, now I appeal to you. இப்பொழுது உம்மை நோக்கி வேண்டுதல் விடுக்கிறேன். You are plan Z. உங்களுக்கு தான் இந்த இறுதி திட்டம். Now tell me what to do, Lord. என்ன செய்யணும்னு சொல்லுங்க ஆண்டவரே. As soon as I said that, இப்படி நான் சொன்ன உடன் தான் தாமதம். the Lord Jesus told me, ஆண்டவரே இயேசுவிடத்தில் சொன்னார், look outside your tent. உன்னுடைய கூடாரத்துக்கு வெளியே எட்டிப் பார். It was raining very heavily. பாருங்க, அது கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. And when I looked out, வெளியே நான் எட்டி பார்த்தபோது I saw 50 people standing in the field. 50 பேர் அந்த வயல்வெளியிலே நிற்கிறதை நான் பார்த்தேன். Now it is impossible for any other people to come to the area where we are camping. நாங்கள் முகாமிட்டிருக்கிற இடத்துக்குள் வேறு யாருமே வெளியாட்கள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. So when I looked closely, ஆகவே உன்னிப்பாய் அருகில் பார்த்தபோது they were saints from heaven. அவர்கள் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த பரிசுத்த
பரிசுத்தவான்கள். not people from earth. அவர்கள் பூமியில் இருந்த ஜனங்கள் அல்ல. And they were standing in two rows. இரண்டு வரிசையில் நின்றார்கள். One row male, another row female. ஒரு வரிசை முழுவதும் ஆண்கள், அடுத்த வரிசை முழுவதும் பெண்கள். And the Lord Jesus told me, ஆண்டவர் இயேசுவினிடத்தில் சொன்னார், these are my Chinese martyrs. இவர்கள் எல்லாரும் எனக்காக இரத்த சாட்சிகளாய் மரித்த சீனர்கள். They died for me in this China country. இந்த சீன நாட்டில் எனக்காக இவர்கள் மரித்தவர்கள். Now you listen carefully to what they are praying. அவங்க எல்லாம் என்ன ஜெபம் பண்றாங்கன்னு கவனமா கேளு. As soon as the Lord Jesus said that, ஆண்டவர் இயேசு அப்படி சொன்ன உடனே I turned and looked at them. நான் திரும்பி அவர்களை பார்த்தேன். All the 50 of them lifted up their hands. 50 பேரும் தங்கள் கரங்களை உயர்த்தி இருந்தார்கள். And they lifted up their head towards heaven. தங்கள் தலையை பரலோகத்துக்கு நேராய் அண்ணாந்து உயர்த்தி இருந்தார்கள். And they prayed so ardently for the salvation of Tibet. அவர்கள் திபெத் மக்களுடைய இரட்சிப்புக்காய் அவ்வளவு கருத்தாய் ஜெபித்தார்கள். And tears rolled down their eyes. கண்களிலிருந்து கண்ணீர் உருண்டோடியது. In case if you are wondering how can saints cry, பரிசுத்தவான்களால் எப்படிங்க அழ முடியும்னு ஒருவேளை நீங்க நினைச்சா, if you read the book of Revelation, வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை படிச்சீங்கன்னா, the Bible tells us, அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது, in Revelation chapter 5, வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில், that when John the apostle was in heaven, அப்போஸ்தலனாகிய யோவான் பரலோகத்தில் இருந்தபோது, when he heard that no one was worthy to open the scrolls, அந்த புத்தக சுருளை திறப்பதற்கு ஒருவருமே பாத்திரர் இல்லை என்ற செய்தியை கேட்டவுடனே he cried terribly. அவன் பயங்கரமாய் கதறி அழுதான். Now where is John? இப்பொழுது யோவான் எங்கே இருக்கிறார்? Not on earth. பூமியில இல்ல. He is up in heaven. அவர் மேல பரலோகத்தில் இருக்கிறார். He is up in heaven. அவர் பரலோகத்தில் இருக்கிறார். Not in the body. சரீரத்தில் இல்லை. In the soul and spirit. அவருடைய ஆவி ஆத்துமாவிலே இருக்கிறார். Now what kind of an atmosphere heaven is? பரலோகம் எப்படிப்பட்ட சுற்றுச்சூழலை உடையது? Revelation 21 verse 4 says, வெளிப்படுத்தல் 21:4 சொல்லுகிறது, there is no tears, no sorrow in heaven. பரலோகத்தில் கண்ணீரும் இல்லை, துக்கமும் இல்லை. So in an atmosphere where there is no sorrow, no tears, கண்ணீரே இல்லாத, துக்கமே இல்லாத ஒரு சூழலிலே, the Bible tells us, வேதம் நமக்கு சொல்லுகிறது, John wept terribly. யோவான் மிகவும் சத்தமாய் அழுதார். So here you have a biblical proof, இங்கே வேதாகம ஆதார சான்றின் சத்தியம் உண்டு, that even in heaven the saints can weep and cry. பரலோகத்திலேயே இருந்தாலும் பரிசுத்தவான்களால் அழ முடியும். So every one of the martyrs, they were crying. இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்கள் ஒவ்வொருவரும் கதறி Say, அழுதார்கள். Lord, ஆண்டவரே, bless Tibet திபெத்தை ஆசீர்வதியும், and forgive us. எங்களை மன்னித்தருளும், Forgive we Chinese people. சீன மக்களாகிய எங்களை மன்னித்து விடும். So a scene. நான் ஒரு காட்சியை பார்த்தேன். This boy's parents are pastors. இந்த சிறு பையனுடைய பெற்றோர்கள் போதகர்கள். One day the communist police came to arrest the father. ஒரு நாள் கம்யூனிஸ்ட் போலீஸ் அவருடைய தகப்பனாரை கைது செய்ய வந்தார்கள். And they were dragging the father out of the house. வீட்டில் இருந்து அவருடைய தகப்பனை இழுத்து கொண்டு போனார்கள். Now the wife is also a pastor. இப்பொழுது அவருடைய மனைவியும் ஒரு போதகரே. So they grabbed her neck. அவளுடைய கழுத்தை பிடிச்சி And they began to squeeze her neck. அப்படியே கழுத்தை கசக்கி நெருக்க ஆரம்பித்தார்கள். To renounce Christ Jesus. கிறிஸ்து இயேசுவை மறுதலி. To renounce doing ministry. ஊழியத்தை செய்வதை விட்டுவிட வேண்டும். And the woman was being choked. அந்த பெண்ணோ கழுத்து நெருக்குண்டு போகிறாள். And their only 5-year-old son. 5 வயது நிரம்பிய ஒரே மகன். That boy came running and held on to the feet of the soldier. ஓடி வந்த அந்த போர் வீரனுடைய கால்களை இறுக கட்டி கொண்டான். He said, let my mother go, let my mother go.